ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு இந்த டைப்பர் போடுறதுனால வர ரேஷஸ்லாம் சரி பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு ரெமெடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா பிஞ்சு வந்து கொய்யாக்காவாக எடுத்துக்கோங்க. பிஞ்சு காய் கிடைக்கலன்னா நீங்கள் கொஞ்சம் நல்ல பெரிய காய் யூஸ் பண்ணலாம். ஆனால் பிஞ்சு காயில் வந்து நமக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். முடிஞ்சால் அதை யூஸ் பண்ணுங்கள். ஒரு சின்ன காயை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பான இடத்த நல்லா வந்து கழுவிட்டு இந்த இடத்துல இப்படி உரைக்கணும். நம்ம கழுவும் போது அதில் கொஞ்சம் லைட்டான தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதுவே நமக்கு சரியாக போய்டும் உரைக்கிறதுக்கு. நல்லா கொரகொரப்பான ஏரியா வந்து நம்ம அரைக்கணும் இல்லைங்களா, இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். இப்படி நல்லா அரைச்சி இந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அந்த பேஸ்ட் வருது இல்லைங்களா, இப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரஃப்பான இடத்துல வந்து நம்ம அரைக்கணும். அப்போ தான் நமக்கு அதில் வந்து இப்போ மஞ்சள்லாம் பூசுறதுக்கு எப்படி அரைப்போம் அந்த மாதிரி மஞ்சள் பூசுறதுக்கு அரைச்சி குளிக்கும் போது எப்படி அந்த மாதிரி நல்லா கொரப்பான இடமா இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா உரசிட்டு இதில் பாருங்கள் கொஞ்சமாக அந்த பேஸ்ட் வந்திருக்கு இல்லைங்களா, குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு ரேஷ் அதிகமாக இருக்கோ இல்லை கம்மியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணணும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிருக்கோம் அப்படின்னா இதே அளவுக்கு ஈக்குவல் குவான்டிட்டியில் நம்ம வந்து வேஸ்லின் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, உடம்புக்கு யூஸ் பண்ணுறேன் வேஸ்லின், ஃபேஸில் உதட்டில் யூஸ் பண்ணுறேன் அது வேஸ்லின். அதில் வந்து ஃப்ளேவராக இருந்தாலும் சரி நார்மலான வேஸ்லின் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ளேவர்லாம் வேண்டாம். நார்மலாக இந்த மாதிரி வேஸ்லின் எடுத்து இதை வந்து இந்த பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து குழந்தைங்களோட அந்த டைப்பர் ரேஷில் வந்து அப்ளை பண்ணோம்னா உடனே வந்து சரியாக போடுங்க. நீங்கள் ஒரு தடவை பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி அப்படியே விட்டுடுங்க. அப்படியே விளையாடட்டும் குழந்தைங்க. அப்புறமா வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக நல்லா கொஞ்சம் சரியான மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நைட்டில் அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கனாலும் சரி, தூங்கும் போது சரியாக அப்ளை பண்ணி விட்டுடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஒரே தடவையிலே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.